அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வுக்கு ஊற்றாக ஆதாரமாக காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு அவருடைய பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அதை விசுவாசித்து அவரை நாம் பின்பற்றி வருகின்றோம். ஆமென். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற சில உவமைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த உவமைகள் மூலம் இயேசு நமக்கு அறிவுறுத்துகிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலும் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலுமாக பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு 9 உவமைகள் இருக்கின்றன. அதில் கர்த்தர் நமக்கு வாய்ப்பளிக்கும் வண்ணமாக இந்த கூட்டங்களிலே சிலதை நாம் தியானிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேதத்தை கருத்தாய் படிக்கிறவர்களுக்காக ஒரு அறிமுகமாக சொல்ல விரும்புகிறேன். விதைக்கிறவனுடைய உவமை என்று ஒன்றை ஆண்டவர் இயேசு சொன்னார். 4 விதமான நிலங்களில் விதைகள் விதைக்கப்பட்டால் எப்படி அது வளரும், அதற்கு இருக்கிற சவால்கள் என்ன என்பதை குறித்து சொல்லி, மனித உள்ளங்களில் வசனம் விதைக்கப்படுவதை குறித்து அந்த உவமை ஆண்டவர் சொன்னார். பரலோக ராஜ்யம் இப்படியாக மனித உள்ளங்களில் விதைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் களைகளை குறித்த உவமையை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக வளரும் விதை என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் எப்படி ஒரு வளரும் விதை போல விதைக்கப்பட்டு அழகாக வளருகின்றது என்பதை குறித்து சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக கடுகு விதை எப்படி விதைக்கப்பட்டு அது எப்படி ஒரு பெரிய விருஷமாக வளர்ந்து பலன் தருகிறது, அதே போல பரலோக ராஜ்யமும் கிரியை செய்கிறது, வளருகிறது, கனி தருகிறது என்று சொல்லி இருக்கிறார். 5ஆவதாக புளித்தமா, எப்படி ஒரு புளித்தமா எதற்குள் வைக்கப்படுதோ அந்த மற்ற மாவை அது உப்ப பண்ணுமோ அதே போல பரலோகமும் ஒரு காரியத்தை செய்கிறது என்று சொல்லி அந்த உவமையை கொண்டு ஆண்டவர் இயேசு விளங்க காட்டியிருக்கிறார். அடுத்ததாக புதைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்தை குறித்து, அதை கண்டுபிடித்தவன் எப்படி அதை பெற்றுக்கொண்டு தனதாக்கி கொள்ளுகிறான் என்பதை குறித்து, பரலோக ராஜ்யத்தை மனிதர்கள் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், அது எப்படி ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை குறித்தும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 7ஆவதாக ஒரு முத்து வியாபாரி, முத்துக்களை விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரி எப்படி ஒரு விலையேற பெற்ற முத்தை கண்டு அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறான் என்பதையும் பரலோக ராஜ்யத்தை அந்த முத்துக்களின் வியாபாரிக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசி இருக்கிறார். 8வது உவமையாக ஒரு மீன் பிடிக்கிற வலை எப்படி விரிக்கப்பட்டு அந்த மீன்கள் அதிலே வாரி எடுக்கப்படுகின்றதோ அதே போல பரலோக ராஜ்யமும் ஒரு கிரியையை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். 9ஆவதாக ஒரு வீட்டஜமான் எப்படி தன்னுடையதில் இருந்து பொக்கிஷங்களில் இருந்து பழையதையும் புதியதையும் எடுத்து கொடுக்கிறான், அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யமும் கிரியை செய்கிறது என்பதையும் விளக்கி இருக்கிறார். ஆகவே இந்த 9 அருமையான உவமைகள் பரலோக ராஜ்யம் செயல்படுகிற விதங்களை குறித்து, இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தின் கிரியைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை குறித்து நமக்கு சொல்லுகின்றது. அல்லேலூயா. இன்று இரவிலே 2 உவமைகளை நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இந்த முத்துக்கள் வியாபாரி, அந்த வியாபாரியை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற அந்த உவமையை நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 45, 46 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். 13ஆம் அதிகாரம் 45, 46. மைக் இருக்குங்களா? வாசிங்க. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரி,
அந்த நபருக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பாயிருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வியாபாரி விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டான். போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான், அல்லது அதை தனக்கு சொந்தப்படுத்தி கொள்ளுகிறான் என்பதை ஆண்டவர் இயேசு இங்கே விளங்க பண்ணியிருக்கிறார். எப்படி ஒரு முத்துக்கள் வியாபாரி ஒரு விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடனே அதுக்காக மற்ற முத்துக்களை வாங்குவதை பார்க்கிலும் அதுக்காக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி தனக்குண்டான யாவற்றையுமே விற்று அந்த முத்தை அவன் விலைக்கு கொள்ளுகிறானோ, அதே போல பரலோக ராஜ்யமும் கிரியை செய்கிறது என்று கர்த்தர் இங்கே சொல்லி இருக்கிறார். பாருங்கள், பரலோக ராஜ்யம் பூமியிலே முத்துக்களை தேடிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு வியாபாரி முத்துக்களை தேடுறானோ அதே மாதிரி பரலோக ராஜ்யம் விலையேற பெற்ற முத்துக்களான ஆத்துமாக்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா மனித ஆத்துமா மிகவும் விலையேற பெற்றது என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு ஆத்துமா, ஒரு மனிதனுடைய அந்த ஆத்துமாவுடைய விலை முழு உலகத்தையும் மறுபக்கம் வைத்தாலும் அது ஈடாகாது. ஆகவே ஒரு மனிதன் தன் ஆத்துமாவை குறித்து, தன் ஜீவனை குறித்து அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். மனுஷனுக்கு அதை சொன்னவர் அவரும் அறிந்திருக்கிறார் ஒரு மனித ஆத்துமா எவ்வளவு விலை உயர்ந்தது என்று. அல்லேலூயா. அன்பர்களே, அந்த ஆத்துமாக்களை ஒரு முத்து வியாபாரி எப்படி முத்துக்கள் மேல் கவனமா இருக்கிறானோ, அவைகளை தேடி தனக்கு சேர்த்துக்கொள்ள பிரயாசப்படுகிறானோ, அதே மாதிரி பரலோக ராஜ்யம் அது பூமியிலே ஆத்துமாக்களை தேடுவதிலே மிக கவனமாக இருக்கின்றது. அல்லேலூயா. ஆத்துமா என்று சொல்லும் பொழுது நமக்குள் இருக்கின்ற ஒரு அழியாத ஒன்று தான் ஆத்துமா என்று சொல்லுவது. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற சரீரத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்ணாடியில் பார்த்தா நமக்கே பார்க்க முடியும். பிறர் நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் பார்த்து கொள்வார்கள். நம்முடைய சரீரம் வெளிப்படையாய் தெரிகிற புறம்பான மனுஷன் என்று பைபிளில் சொல்லப்படுகிற இந்த காரியமாக இருக்கிறது. பூமிக்குரிய கூடாரம் என்றும் இதுக்கு பைபிளில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த சரீரம். ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா மிக விலையேற பெற்றது. ஏன்னா அது அழியாது. சரீரம் மரணத்தில் அழியும். அது அப்புறம் அடக்கம் பண்ண உடனே அது அழிந்து போகும்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆத்துமா ஒரு விசை அது உருவாக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் எக்காலமும் அது அழியவே அழியாது. அல்லேலூயா. ஆகவே நம்ம மரித்தாலும் மரணம் என்றால் என்ன? இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஆவியும் இந்த சரீரத்தோடு பிரிஞ்சு போறதுக்கு பேர் தான் என்னது? மரணம் என்று சொல்லுவது. அது பிரிஞ்சு போகமே ஒழிய அது சாகாது. அல்லேலூயா. அது அழியாது. ஆகவே ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு செல்லும்னு சொல்லியிருக்கு. ஆத்துமா அது தெய்வீக வழியில் நடந்து கிறிஸ்துவை பின்பற்றினால் பரதீசுக்கு போவோம், இல்லைன்னா பாதாளத்துக்கு போவோம்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆத்துமா என்பது அழியாததாக இருக்கிறது. ஆத்துமாவுக்கு ஒரு நித்தியம் உண்டு. ஆனபடினாலே அது ரொம்ப விலையேற பெற்றது. ஆத்துமா ஆத்துமான்னு சொல்றோமே, எங்க தான் இருக்கு, அது என்னதான் அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். சிம்பிளா அதுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தை, சித்தம், உணர்ச்சி மூன்றும் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஆத்துமா. அல்லேலூயா. நம்முடைய சிந்தனை, நம்முடைய தாட்ஸ் இருக்கிறதே, நம்முடைய பலவித சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மரிச்சா அப்புறம் சிந்தனை இருக்காது இல்லையா? மரித்தா சிந்தனை இருக்காது. அந்த சிந்தனை இந்த ஆத்துமாவில் தான் இருக்கிறது. அதே மாதிரி உணர்ச்சி அல்ல எமோஷன்ஸ் நமக்கு இருக்கிறது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? இந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கு. செத்து போனவங்களுக்கு அடிச்சா கூட என்ன இருக்காது? உணர்வே இருக்காது, உணர்ச்சியே இருக்காது. அப்போ அதுவும் இந்த ஆத்துமாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சித்தம் அல்லது தீர்மானம் எடுக்கிற அந்த சக்தி அது ஆத்துமாவுக்குள்ள இருக்கு. இப்ப நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். எதை நான் எனக்கு வேணும், எது வேண்டாம் என்று தெரிந்தெடுக்கிற காரியம்.
என்னுடைய சித்தம் இருக்கு, என்னுடைய சித்தம் எனக்கு பிடிக்குது, நான் இதை தான் செய்வேன், அதை செய்ய மாட்டேன், அப்படி எனக்கு ஒரு சித்தம். இந்த சித்தம் எங்க இருக்குது? அதுவும் ஆத்துமாவுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது மூணுடைய ஒரு சீட்டு தான் இந்த ஆத்துமான்னு சொல்றது. ஆவின்னு சொல்றோம், அது பொதுவாக ஜீவனை குறிக்கிறது. அதோடு கூட உள்ளார்ந்த தன்மையும் ஆவியில் படிந்திருக்கிறது என்பதை பைபிள் வசனங்கள்ல நாம அறிய முடியும். அல்லேலூயா. நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவள் என்று அறியீர்களா என்று இயேசு ஒரு விசை கேட்டார். எப்பா அவன் தன்மை என்னதுப்பா என்று சொல்லி கேட்டார். ஆகவே அந்த ஆவி என்பது அந்த ஒரு என்ன சொல்றது, இன்னும் மோஸ்ட் இன்டர்னல் பார்ட் என்று சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஆத்துமா நித்தியமா இருக்கக்கூடியது ஆனதுனால அது மிக விலையேற பெற்றது. அல்லேலூயா. எனவே அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை ஒரு முத்துக்களாக இங்கே சொல்லி இருக்கிறது. ஒரு முத்துக்கள் வியாபாரியுடைய கண்களிலே அந்த விலையேற பெற்ற முத்துக்களை அவன் தேடி தேடி கண்டுபிடிக்க பிரயாசப்படுவது போல பரலோகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திரளான மக்கள் மத்தியிலே அவர் முன்குறித்தவர்கள் சிலர் உண்டு, விலையேற பெற்ற முத்துக்கள் சிலது உண்டு. அதை தேடி பரலோகம் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறது, சர்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறது, தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதனுடைய பைபிளில் இதனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய் என்றார். கர்த்தர் ஆதாமை தேடினார். ஏனென்றால் ஆதாம் ஒரு விலையேற பெற்ற முத்து, ஆதாமுக்குள் ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. இப்பொழுது அவன் தேவ சமூகத்தில் இல்லை, அவன் தேவ சமூகத்து உறவை இழந்து நிற்கிறான். அப்ப அவனை தேடி கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலே வந்து விட்டார். அல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஒரு முத்துக்கள் வியாபாரி எப்படி ஒரு முத்தை தேடுகிறானோ அதே போல தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதாமை தேடி வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்கிற வார்த்தை மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தை. இன்றைக்குமே அந்த ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அன்றைக்கு அவர் கூப்பிட்டதனுடைய ஒரு காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நான் உன்னை நல்ல நிலைமையில் வைத்திருந்தேனே, இந்த பூமியில் உள்ள சகலத்துக்கும் அதிகாரியாக வைத்திருந்தேனே, உன்மேல் என்னுடைய மகிமையே மூடி உனக்கு அதே வஸ்திரமாக தந்திருந்தேனே, இதெல்லாம் வச்சிருந்தேனே, இப்ப எல்லாம் விட்டுட்டு நீ எங்கப்பா போயிட்ட? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவனை தேடி தேவன் வந்தார். அல்லேலூயா. அதே போல இன்று இரவு என்னுடைய வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்தோம், உங்களை படைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ள பிதாவுடைய உள்ளம் இப்படித்தான் தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. உங்க பேரை சொல்லி என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ளதான் நீ இருக்கிற, நீ மரிச்சு போல உயிரோட தான் இருக்கிற. ஆனா நீ கர்த்தரோட இல்ல. அதனாலதான் கர்த்தர் இப்போ உன்னை தேட வேண்டிய ஒரு அவசியம் வந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்த நீ இப்பொழுது எங்கே மறைந்து போனாய், எங்கே காணப்படாமல் போனாய், எங்கே விலகி போனாய்? சிதறடிக்கப்பட்ட ஒரு ஆட்டை போல, காணாமற் போன ஒரு ஆட்டை போல, அல்லது எங்கேயோ சிக்கி கிடந்து தவிக்கிற ஒரு ஆட்டை போல நீ இருக்கிறாயா? அன்றைக்கு அந்த மேய்ப்பன் 100 ஆடுகள் எனக்கு இருக்கிறது, அதுல 1 போச்சுது, இப்ப 99 இருக்குன்னு சொல்லி அந்த 99ல திருப்தி அடையாம அந்த ஒன்றை தேடி வந்தது போலதான் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவருடைய சமூகத்தை இழந்து, அவருடைய பிரசன்னத்தை இழந்து, அவருடைய உறவை இழந்து, அவரோடு உள்ள சகல நன்மைகளை இழந்து விலகி போய் நிற்கிற, தூரமாய் நிற்கிற, காணப்படாமல் போன உன்னை தேவன் தேடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் சொன்ன அந்த சத்தம் இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் தொனிக்கட்டும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும் வரைக்கும், கர்த்தருடைய பிடியில் நீங்கள் வரும் வரைக்கும் அந்த சத்தம் உங்களை விடாமல் பின்பற்றட்டும் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அந்த காரியத்தை நிறைவேற்றத்தான் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தமது இந்த பூமி வருகையை பற்றி சொல்லும் பொழுது இழந்து போனது உண்டு. பரலோகம் தன்னுடைய முத்துக்களில் சிலதை இழந்து தவித்து கொண்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய விலையேற பெற்ற ஆத்துமாக்களில் சிலதை இழந்திருக்கிறார். அதை தேடுவதற்குத்தான் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. தேவகுமாரன் இயேசு பிதாவுக்கு சமம். அந்த மகிமையும் அந்த பதவியும் எல்லா அதிகாரத்தையும் அங்கே வெறுமையாக்கி வைத்துவிட்டு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அல்லேலூயா. இந்த தூசி பிடித்த பூமியிலே, பாவம் பிடித்த பூமியிலே, பரிதாபமாக இருக்கப்பட்ட இந்த பூமியிலே நல்லதாத்தான் கர்த்தர் மனுஷன் கையில கொடுத்தாரம், கெடுத்தே போட்டான். அந்த பூமியில, அந்த பரலோகத்துல பாவமோ தூசியோ மோசமோ எதுவும் இல்லாம அருமையா இருந்தவர் வந்து அதுக்குள்ள இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதுவே பெரிய தியாகம். அதுக்கு மேல அவர் படைத்த மனுஷர்களில் ஒருத்தியாகிய மரியாள் என்கிற அந்த அம்மாவை தெரிந்து கொண்டு அவருடைய வயிற்றுக்குள் வந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தாழ்மை, எவ்வளவு பெரிய தியாகம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து 33 வருடங்கள் வாழ்ந்தார். அது எவ்வளவு பெரிய தியாகம். இதுக்கு அடுத்த சிலுவையிலே அவர் மரித்த தியாகம் என்ன மகுடமான ஒரு தியாகம். இதெல்லாம் பார்த்தா ஒற்றை வார்த்தையில சொன்னார், நம்மை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா. நம்மை தேடி இயேசு வந்தார். பிதாவினால் அனுப்பப்பட்டவராய் அன்றைக்கு ஆதாமை தேடின கர்த்தர் இன்னைக்கு இந்த ஆதாமின் சந்ததியை தேடித்தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பல வேளைகளும் தேடி இருக்கிறார். நான் இடையில அதையும் சொல்லிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்குள்ள வருகிறேன். ஒரு முறை காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று சொல்லி ஆபேலை தேடிக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆபேலை காயின் அழித்து போட்டான். ஆனா கர்த்தர் தேடி வருகிறார். கரெக்டா ஆள் பார்த்து கரெக்டான ஆளை பிடிச்சு தான் கேட்கிறார், காயினே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இவன் என்னமோ அந்த கேள்வி அவன்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா, அந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற பேச்சு பேசினான். அதெல்லாம் பொறுப்பற்ற பேச்சு பேசி நீ தப்ப முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஆபேலை அவர் தேடுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் இன்றைக்கு காயின்களால் கஷ்டப்படுத்தப்பட்டவர்களாய், வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டவர்களாய், பல பரிதாபங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உங்களையும் தேடி கர்த்தர் கணக்கு கேட்கிறாரு. அல்லேலூயா. உங்களை கஷ்டப்படுத்தினவன்ட்டே போய் கேட்பாரு. ஆமென். அல்லேலூயா. உங்களை யார் துன்பப்படுத்தினானோ அவன்கிட்ட போய் கேட்பாரு, எப்பா அவன் எங்க, அவனை ஏன் நீ சபையை விட்டு துரத்துன, அவனை ஏன் நீ குடும்பத்தை விட்டு துரத்துன, ஏன் கிராமத்தை விட்டு துரத்துன, ஏன் உன் வீட்டில் குடியிருந்த அவனை துரத்துன, ஏன் இந்த மாதிரி பண்ணுன, வேலையை விட்டு ஏன் அவனை அனுப்புன? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆபிரகாம் வீட்டுக்கு ஒரு மத்தியான வேளையில வந்தாரு. அப்போ ஆபிரகாம் நல்ல விருந்தெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கேட்கிறாரு, உன் மனைவி ஆகிய சாராள் எங்கே? ஆண்டவருடைய தேடுதலை பாருங்களேன். பாதிக்கப்பட்ட அல்லது காயின் கையினால பயங்கரமான தீமை அனுபவித்து போன ஆபேலுக்கு கூட கணக்கு கேட்கறதுக்கு தேடினாரு. இப்போ சாராளை தேடுறார். ஏன் சாராளை தேடுறாரு? அவள் வெறுமையாக இருக்கிறாள். அவளுக்கு புத்திர பாக்கியமே இல்லை. அவளுக்கு வாக்குத்தத்தம் அவள் தலை மேல இருக்கு. ஆனா வயத்துல ஒரு பிள்ளை கூட என்ன செய்ய மாட்டேங்குது, உருவாக மாட்டேங்குது. வருஷங்கள் போயாச்சு, கிட்டத்தட்ட 25 வருஷங்கள். ஆபிரகாம் சாராளும் கர்த்தர் வாக்கு பண்ணார், இந்த கடற்கரை மணலை போல சந்ததி வரும், வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி வரும், அப்புறம் பூமியின் தூளை போல சந்ததி வரும். ஐயா, இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் என் தலைக்கு மேல இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் ஒரு குழந்தையும் உருவாகாது. மற்றவங்களுக்கெல்லாம் இஷ்டத்துக்கு உருவாகிட்டே இருக்கும், பெற்றெடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் என்ன செய்யாது? எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்ப இந்த வாக்குத்தத்தம் என்ன பொய்யா, இல்ல கர்த்தர் என்ன சும்மா தெரியாம பண்ணிட்டாரா? அவர் விட மாட்டேங்கார். திரும்ப ஆபிரகாம் வெளியே வா, வானத்தை பார், வெளியே பார், அங்க நட்சத்திரத்தை பார், இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அவன் சிரிச்சிருவான். ஆண்டவரே, இந்த எலியாசர் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும், அவன்கிட்டயாவது இந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணான், நிறைவேற்றுன்னு ஒருக்கா சொல்லிட்டான். அப்போன்னு சொல்ல இல்லப்பா இல்லப்பான்னு. அப்புறம் அவனுக்கு ஒரு இஸ்மவேல் வந்தாப்புல, பக்க வழியா நுழைந்த ஒரு இஸ்மவேல். அந்த இஸ்மவேலுக்கா ஜெபம் பண்ண, ஆண்டவரே சரி உங்க வாக்கு தத்தத்தை எல்லாம் இந்த பிள்ளைக்கு தலையில என்ன பண்ணுங்க,
இறங்க பண்ணுங்க ஆண்டவரே, இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்போ சொல்ல, இல்லை இல்லை, உனக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும், ஈசாக்குன்னு பேரை வேணா எழுதி வச்சுக்கேன்ட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் இப்படிதான் இருக்கு பாருங்க. ஆனா வாக்குத்தத்த தலையில நிக்கிறவ தான் மற்றவர்களை விட அதிக வெறுமையா இருக்கிறா, அதிக பரிதாபமான கோலத்துல இருக்கிறா. ஆனா அன்னைக்கு கர்த்தர் வீடு தேடி வந்தது ஆபிரகாமை மட்டுமல்ல, சாராளையும். அல்லேலூயா. அந்த காலத்துல பெண்களுக்கு மதிப்பே இல்லாத காலம்தான். ஆனா ஆண்டவர் வந்து கேட்கிறார், என்னப்பா விருந்தெல்லாம் நடக்குது, உன் மனைவி எங்க? உன் மனைவி சாராள் எங்கே? அவள் அடுத்த உற்பவ கால திட்டத்துல, நம்ம கணக்குப்படி 10 மாசத்துல அவ கையில என்ன இருக்கும்? பிள்ளை இருக்கும்ப்பா. அல்லேலூயா. எதுக்கெல்லாம் கர்த்தர் தேடி வர்றாரு பாத்தீங்களா? ஆதாம் அவரை விட்டு விலகின பொழுது தேடி வந்தவர், காயின் ஆபேலை கொலை செய்த பொழுது கணக்கு கேட்கும்படி தேடி வந்தவர், அப்புறம் சாராளுக்கு வெறுமையா இருந்த வேளையில அவளை தேடி வந்தார். அல்லேலூயா. யாராவது இன்னைக்கு வெறுமையில வந்திருக்கீங்களா? இல்லாமையில வந்திருக்கீங்களா? கடன் பாரத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கீங்களா? நீங்க ஆண்டவரை தேடுறத பார்க்கிலும் கர்த்தர் உங்களை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் துடிக்கிறார். ஆமென். உன்னுடைய குறைவை நிறைவாக்கும்படி கர்த்தர் துடிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தர் கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய முழு வாழ்க்கையை மேன்மைப்படுத்த, நம்மை அவருக்கு சொந்தமாக்க அவர் நம்மை தேடுகிறார். அதான், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? நீ என்னுடையவன் அல்லவா? எங்க போனாயப்பா, எங்க போனாயப்பா? யாக்கோபை குறித்து ஒரு வசனம் வாசிங்க. உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். Praise the Lord. அல்லேலூயா. இங்கே அழகாக யாக்கோபின் வாழ்க்கை குறித்து சொல்லி இருக்கிறது. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், அவருடைய சொந்தமானவன், அவருக்கானவன், அவருடையவன். அவனை அவர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. தேடி கண்டுபிடித்தார். எங்க கண்டுபிடித்தார்? பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். நமக்கு தெரியும், பெத்தேலிலே அவன் கல்லை தலையணையாக வைத்து அன்றைக்கு நடுவழியிலே படுத்து கிடந்தான், தன்னந்தனியாக கிடந்தான். அப்போதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அதான் அவர் அவனை தேடி வந்து சந்தித்த நாள். அல்லேலூயா. எங்க வீட்டில் செல்வ செழிப்பா இருக்கும் பொழுதல்ல, செல்ல பிள்ளையா வீட்டில் இருக்கும் பொழுதல்ல, அன்னைக்கு தான் எல்லாத்தையும் இழந்து பாழான நிலத்துல கிடக்கிறான், வனாந்தரத்தில் கிடக்கிறான், அவாந்தர வெளியில கிடக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அவனை தேடி கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அவனை நடத்தினார். அதுக்கு பிறகு ஃபுல்லா அவனை என்ன பண்ணாரு? நடத்தினார். அவனோடு பேசினார். நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை போகுமிடமெல்லாம் காப்பேன், உன்னை திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியும் கூட உனக்கு சுதந்திரமா தருவேன். அல்லேலூயா. கண்டுபிடித்தவனை நடத்தினார். அப்புறம் சொல்லி இருக்கு, அவனை என்ன செய்தாராம்? உணர்த்தினார். மெயினா அவனை உணர்த்தின இடம் எது? அவன் பதான் அராமில் லாபான் வீட்டிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஜேர்னி வரும்போது, அவன் திரும்ப வந்துட்டு இருக்கும் பொழுது ஏசாவோடு ஒப்புரவாகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தான். அப்போ அதில் ஒரு பயமும் திகிலுமான ஒரு இரவு வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன, ஏசா வர்றான்னு சொல்லியாச்சு, 400 பேரோடு வர்றான்னு. இவன் நினைச்சா நம்மளை மொத்தம் க்ளோஸ் பண்ணிடுவான், பயந்து நடுங்கி பல காரியங்களை செஞ்சுட்டு கடைசியில் நைட்டெல்லாம் அவன் போய் அந்த நதிக்கு அக்கறையில் போய் உட்கார்ந்துருக்கிறான். கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவரோடு அவன் போராடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன்னு. அவர் கடைசியில் கேட்டார், உன் பேர் என்ன? சொன்னான், யாக்கோபு. யாக்கோபுன்னு அர்த்தம் எத்தன், ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். அன்னைக்கு அது ஒரு பாவ அறிக்கை மாதிரி அவன் பேரை சொன்னான். ஐயா, நான் ஒரு எத்தன், எங்கள் அப்பாவை ஏமாற்றி போட்டவன், எங்கள் அண்ணனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினவன், எங்கள் அப்பாவை ஏமாற்றி அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கினவன். ஆக மொத்தம் என் பேர் என்னது?
யாக்கோபையா எத்தனையா? கர்த்தர் சொன்னார், இனிமேல் உன் பெயர் இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேல் என்றால் நீ தேவனுடைய பிரபு. அப்பதான் அங்கதான் அவனை உணர்த்தி அறிக்கையிட வச்சு அவனை ஒரு புதிய மனுஷனா மாற்றினார். அல்லேலூயா. அவன் புதிய ஏற்பாட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மனம் திரும்புதலை அங்கே என்ன பண்ணி கொண்டான்? பெற்றுக்கொண்டார். இப்படி அவனை உணர்த்தினார். அடுத்தது தமது கண்மணியை போல் அவனை என்ன பண்ணினாரு? காத்தருளினார். ஹல்லேலூயா. போன வந்த இடமெல்லாம் அவனுடைய கரியர் முழுவதும், அவனுடைய முழு வாழ்க்கையும் கர்த்தர் கண்டுபிடித்த நேரம் முதல் நடத்தி உணர்த்தி திருத்தி மேன்மைப்படுத்தி கண்மணி போல காத்து கொண்டார். அதே காரியத்தை இன்றைக்கு உங்களில் சிலருக்கு செய்யும்படிதான் இன்றைக்கு உங்களை தேடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவ செய்தியின் மூலமாக உங்களை கர்த்தர் தேடுகிறார். மகனே மகளே என்ற அழைப்பின் சத்தம்தான் இந்த தேவ செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இயேசுவை அறியாமல் இயேசு என்றால் யார் என்று சொல்லி இயேசுக்கு அந்நியராகவே நீங்க இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ இதுவரை அவரை பார்த்ததில்லை, பழகினதில்லை, அவரை பற்றி சரியா கேள்விப்பட்டதில்லை. இது மாதிரிதான் சகையுன்னு ஒரு மனிதன் இருந்தான். எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்தவன், நல்ல பணக்காரன், நல்ல பணம் இருந்துச்சு, நல்ல வேலை இருந்துச்சு, நல்ல வீடு இருந்துச்சு, எல்லாம் இருந்தது பாருங்க. ஆனா அவனுக்கு நிம்மதியே இல்லை. அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டோன்னு ஒரு நாளாவது இவரை பாத்துறணும், ஆனா அவரு என்னை பாத்திரக்கூடாது, அதுக்கு மேல இந்த அவரு கூட ஒரு கூட்டம் வருது, இந்த கூட்டத்தில் ஒருத்தனு கண்ணும் என்ன செய்திடக்கூடாது, பாத்திரக்கூடாது. ஏன்னா எல்லாரும் இவரை பாவின்னு வச்சிருக்காங்க. சகையுவ பாவி, ஊரறிந்த பாவின்னு வச்சிருக்கும் பொழுது அவங்க என்னை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி அத்தி மரத்தில் ஏறி ஒளித்திருந்து இயேசுவை காண அவன் வாஞ்சையா இருந்தான். ஆனா பாருங்க, அவனை விட இயேசுடைய உள்ளம் அவனை தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவன் கிட்ட போனோன்னா அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட அவரால் பாஸ் பண்ணி போக முடியல. நின்றார், சகையுவே என்று கூப்பிட்டார். அன்றைக்கு அவனை அவர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. ஆச்சரியமான காரியம். அவர் கூப்பிடுற வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. என்னடா மரத்தை பார்க்கிறாரு, அத்திப்பழம் எதாவது தேடுறாரோன்னு பார்த்தா அத்திப்பழத்தை விட விலையேற பெற்ற ஒரு ஆத்துமாவை தேடினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சகையு அவருக்கு கிடைத்தான், சகையுவுக்கு இயேசு கிடைத்தார். அல்லேலூயா. இது ஒரு மியூச்சுவல் காரியம். இரு தரப்பிலும் நடக்கக்கூடிய, பரஸ்பரம் நடக்கக்கூடிய அருமையான காரியம். ஆகவே இயேசு அதே போலதான் இன்றைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். கடைசி நாளிலே ஆண்டவர் என்ன செய்வாராம்? தன் சம்பத்தை சேர்க்கிற விதமாக நம்ம எல்லாம் சேர்த்து கொள்வேன்னு சொல்றார். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, when I maketh my jewels they will be mine என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய ஜுவல், அவருடைய ஆபரணத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிற நாளிலே நாம் எல்லாரும் யாருடையவர்களாக இருப்போம்? அவருடையவர்களாக இருப்போம்னு அர்த்தம். இது நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒருவேளை நான் சொல்றது சிலருக்கு புரியும். முந்தின காலங்களில் நம்ம வீடுகளில் பிள்ளைகள் பவள மாலை செய்வாங்க. பவள மாலை செய்வாங்க. ஒரு நூலை எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா ஒரு நாரை வச்சுக்கிட்டு அதில் வித்தியாசமான பவளங்கள் வாங்கி வச்சுருப்பாங்க. வெள்ளை கலர், சிவப்பு கலர், அதில் பல கலர் இருக்கும். அவங்க மனசில் ஒரு திட்டத்தை வச்சுருப்பாங்க. ஒரு 3 வெள்ளை பவளம் போடணும், அடுத்தது ஒரு சிவப்பு பவளம் போடணும், அடுத்தது 2 வெள்ளை பவளம் போடணும், அடுத்து ஒரு கோல்டன் கலர் பவளம் போடணும். அப்படி அவங்க ஒரு பிளானை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வருவாங்க. கடைசியில் அது முழுசும் அதை போட்டு முடிக்கும் பொழுது ஒரு பவள மாலை ரெடி. சரிதானே? அப்போ அதே மாதிரி அவர் என்ன பண்றாராம்? அவருக்கு ஒரு ஜுவல், அவருக்கு ஒரு ஆபரணத்தை ரெடி பண்றாராம். அதுக்கு இந்த முத்துக்களை எடுத்து அவருடைய சம்பத்தில் சேர்த்து கொண்டே வருகிறார்.
அவர் எப்படி சேர்க்கிறார், அந்த அந்த பிள்ளைகள் பவளமாலைக்கு என்ன கலர் வேணும், எது எப்போ போடணும், அந்த மாதிரி அவர் கவனித்து வச்சுட்டு தான் இந்த உலகத்திலேருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களையா கரெக்ட் டைமுக்கு கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சம்பத்தை அவர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த பவளம் எப்போ எங்கே ஃபிட் ஆகணுமோ கரெக்டாக அந்த டைம் என்ன செய்திருவார், எடுத்துருவார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி. ஏன்னா அவருடையது, என் சம்பத்துங்கிறாரு. என் சம்பத்தை நான் சேர்ப்பேன், அப்படித்தான். அப்ப அதை சேர்க்கறதுக்கு தான் இப்ப அந்த சம்பத்தை தேடி, அந்த முத்துக்களை தேடி பூமியிலே தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அன்னைக்கு அந்நாளிலே அவருடைய சம்பத்தா மாற முடியாது. இந்நாளிலே அவருடைய சம்பத்தா மாறினவங்க தான் அந்நாளிலே என்ன செய்ய முடியும், அவருடைய சம்பத்தா மாற முடியும். அப்படித்தானே? அதுக்காகத்தான் இந்நாளிலே கர்த்தர் அந்த முத்துக்களை தேடிக்கொண்டிருந்த வியாபாரியை போல பரலோக ராஜ்யம் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த உவமையை திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அவன் ஒரு விலையேற பெற்ற முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொண்டான். அப்போ பரலோக ராஜ்யம் ஒரு ஆத்மாவை கண்டாச்சு, ஒரு விலையேற பெற்ற முத்தை பார்த்தாச்சுன்னா அது என்ன செய்தான், தனக்குண்டான எல்லாவற்றையும் அந்த ஆத்மாவை வாங்கிறதுக்காக செலவு பண்ணுகிறது. அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 8:32 ரோமர். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக, இந்த முத்துக்களுக்காக இயேசுவையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்போ இந்த முத்துக்கள் வியாபாரி செஞ்ச மாதிரியே பரலோக ராஜ்யத்தில் மிக விசேஷமானவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வார்த்தையானவர், அவர் நமக்காக வந்தவர், அவர்தான் திருத்துவத்தின் நடுநாயகமானவர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய திருக்குமாரன். அப்போ அவரையே சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே இந்த முத்துக்களை வாங்கிறதுக்காக அவரையே விலையாக சிலுவையில் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இத மாதிரி ஒரு செலவு பண்ணுற அனுபவத்தை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? தன் சொந்த குமாரனையே, விலையேற பெற்ற குமாரன், எவ்வளோ மகிமையான குமாரன், அகிலாண்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற அவ்வளோ அதிகாரத்தில் இருந்த குமாரன், அவரை பூமிக்கு 33.5 வருஷம் அனுப்புனார்னா அங்கே எவ்வளவு வெற்றிடம் உண்டாகும். அதெல்லாம் தியாகம் பண்ணி இந்த பிள்ளைகளை நம்மை மீட்டெடுக்க வேண்டும், நம்மை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லி அந்த முத்துக்கள் வியாபாரி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தான்னு சொன்னது மாதிரி பிதாவானவரும் இயேசுவையே நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு லூசிபரும் விழுந்துதான் போனான், தப்பு பண்ணான். என்ன தப்பு? பெருமை வந்து தேவனை போல ஆகணும்னு சொல்லிக்கிட்டு விழுந்து போனான். மனுஷன் எப்படி விழுந்தான்? இந்த ஏவாளும் அந்த லூசிபர்னு சொல்லி கொடுத்தா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டா தேவனை போல ஆவா. அப்போ இவளும் தேவனை போல ஆகணும்னு சொல்லி தான் என்ன பண்ணா, பழத்தை சாப்பிட்டு பாவத்தில் விழுந்தா. 2 பேரும் செய்தது ஏறக்குறைய ஈக்குவலான பாவம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த விழுந்து போன தூதர் கூட்டத்துக்கு கை கொடுக்காதவர் விழுந்த மனுஷர் கூட்டத்துக்கு கை கொடுத்தார். வெறும் கை கொடுத்ததல்ல, தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தார். அல்லேலூயா. ஒரு முத்துக்கள் வியாபாரி எப்படி தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று அந்த ஒரு முத்துக்காக செலவு பண்ணானோ, அதை போலதான் நாம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்தார். பிதாவானவர் தன் குமாரன் தன் கண் முன்னால துடிக்க துடிக்க ஜீவனை கொடுப்பதை பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கடைசியில் ஒரு நிமிஷம் அவரால் பார்க்க சகிக்காம முகத்தை மூடிக்கொண்டார். அப்பதான் இயேசு சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட அந்த ஒருவேளை தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். ஏன்னா அதை தாங்க முடியாது. மற்றது எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், தாங்கலாம். அவர் முகம் மறைக்கப்படுவது தாங்க முடியாது. அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு பிதா நமக்காக எவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னையே எவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறார் என்று பாருங்கள். இவ்வளவு தூரம் உன்னையும் என்னையும் நேசித்து கனம் பண்ணி யோசித்து பார்த்தா அவர் எவ்வளவு பெரியவர், நம்ம யார்?
அன்னைக்கு ஆதாமை ஏவாளையெல்லாம் தூக்கி வெளியே தள்ளிட்டு இன்னொரு ஆளை என்ன பண்ணியிருக்கலாம், உருவாக்கி இருக்கலாமே. இவ்வளவு தூரம் குமாரனை அனுப்ப வேண்டிய அளவுக்கு இந்த ஆதாமின் சந்ததி இப்படி பண்ணோன்னு அவர் தெரியும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்டே என்ன பண்ணியிருக்கலாம், இவனை கேன்சல் பண்ணி விட்டுக்கிட்டு இன்னொருத்தங்களை பண்ணியிருக்கலாமே. என்ன ஆச்சரியம், இந்த ரகசியங்கள் நமக்கு தெரிகிறது இல்லை. இனி அங்கே போனால் தான் ரகசியங்கள்லாம் கரெக்டாக தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஒன்று நிச்சயம், உங்களையும் என்னையும் அவர் அவ்வளவாய் நேசித்தார். நம்ம அவருக்கு வேணும்னு அவர் விரும்பினார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அவர் வேணும்னு எந்த அளவுக்கு விரும்புகிறோமோ தெரியல, ஆனால் அவருக்கு நாம வேணும்னு அவர் நம்மளை என்ன பண்ணினார், விரும்பினார். வெளிப்படுத்தல் 21:3 என்ன சொல்லுது? இதோ மனுஷன் நடுவிலே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அதுதான் அந்த விருப்பத்தின் நிறைவேறுதல். அல்லேலூயா. மனுஷன் நடுவில் அவர் வாசம் பண்ண விரும்பினார். அதுக்குதான் ஃபர்ஸ்டே மனுஷனை உண்டாக்கின பொழுதே ஏதேன் தோட்டத்தில் விசிட் பண்ணி மனுஷனோடு உறவாடி கொண்டிருந்தார். அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தோடனே சொல்லியாச்சு, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணுங்க. அப்போ தேவனுடைய துடிதுடிப்பு எப்படி இருக்கு? நம்ம அவருக்கு வேணும், நம்முடைய ஃபெல்லோஷிப் அவருக்கு வேணும், நம்முடைய உறவு அவருக்கு வேணும். இதை இன்றைக்கு ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். சிலரெல்லாம் நான் யாருக்கு வேணும், இந்த வீட்டுக்கு நாம் வேண்டாம், இந்த நாட்டுக்கு நாம் வேண்டாம், அவங்களுக்கு நாம் வேண்டாம், இவங்களுக்கு நாம் வேண்டாம்னு சொல்லி வெறுப்பு பேச்சு பேசி வெறுப்பு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும், நீங்கள் பிதாவுக்கு வேண்டும். அல்லேலூயா. நான் தற்கொலை தான் பண்ணிக்கிடுவேன், இனி யாருக்கும் நான் வேண்டியதில்லை, எல்லாருக்கும் நான் பாரமா இருக்கிறேன். இல்லப்பா, இயேசுவின் பாரத்தை சுமக்க ஆயத்தமா இருக்கிறா. நீ இயேசுவுக்கு வேண்டும், நீ ஏன் தற்கொலை பண்ணணும்? அல்லேலூயா. தற்கொலை பண்ணினா நேரா லூசிபர் மடியில தான் போய் உட்காருவேன், நேர பாதாளம், டைரக்ட் டிக்கெட். அது சந்தேகமே கிடையாது. தற்கொலை என்பது அது கொலைபாதகத்துக்கு ஈக்குவல் தான், தன்னைத்தானே கொலை செய்வது. அதனால அதுக்கு பரதீசம் கிடையாது, பரலோகமும் கிடையாது. நேரா பிசாசு கூட்டத்தில் தான் அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த நரகம் தான் கிடைக்கும். அதனால அப்படி செய்யாம பாரு, உனக்கு அறியாம உன்னை எப்படி அவர் தேடிக்கொண்டிருக்கிறாள் அதை நீ அறியாம நீ அங்கலாய்த்து அவசியமில்லாத காரியங்கள் எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் கர்த்தர் இப்படியாக அவரையே சொந்த குமாரனையே தந்தருளி சொந்தப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. ஒரு வசனம் கூட வாஸ்து இந்த பகுதியை முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 16. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். ஹல்லேலூயா. நீ என்னுடையவளானாய். ஆமென். அவர் என்ன பண்றாரு? இவ்வளவு தூரம் தன்னை முற்றிலுமாக கொடுத்து அதை மீட்டெடுத்து அந்த ஆத்மாவை, அந்த மனிதனை, அந்த மனுஷியை தம்முடையதாக மாற்றி கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலை பற்றி சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை வருகிறது. நீ பரிதாபமாக கிடந்தாப்பா, உன் வாலிப காலத்தில் அலங்கோலமாக கிடந்த, நான் என் வஸ்திரத்தை உன் மேலே விரித்து நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி நீ நான் என்னுடையவளாய் மாற்றி விட்டேன். அல்லேலூயா. யாரும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க, யாரும் உன்னை கண்டுகொள்ள மாட்டாங்க. உன் பக்கத்தில் வந்தால் அவங்க பேர் கெட்டு போவோம். அந்த நிலைமையில் நீ கிடந்த. ஆனால் நான் உன்னை தேடி வந்தேன். என் வஸ்திரத்தினால உன்னுடைய நிர்வாணத்தை மூடி நான் உன்னை என்னுடையவளாக மாற்றிக்கொண்டேன். அல்லேலூயா. இப்படி பல வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். தேவன் நமக்காக செய்த அந்த பெரிய தியாகம், அவர் பண்ணின பெரிய செலவு, இயேசு கிறிஸ்து நமக்காக பண்ணின பெரிய செலவு என்பது நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாதது. அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுதான் அந்த முத்துக்கள் வியாபாரி ஒரு முத்துக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று அதை தனக்கென்று கொண்டான்னு சொல்லது மாதிரி ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்து நம்மை தன்னுடைய மகனாக, பிள்ளையாக மாற்றி கொண்டிருக்கிறார். தம்முடைய விலையேற பெற்ற முத்தாக மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார்.
அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கருத்தை உணர்ந்து பாடுவோம். மகனானே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். இந்த பாவியை தேடி இயேசு வந்தார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கிடந்த என்னை தேடி இயேசு வந்தார் ஐயா. உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தேடி கொண்டிருக்கின்றார். ஒருவேளை யார் இன்னும் அவர் கையில் பிடிபடாம அவர் தேட தேட ஒளிச்சு தெரியுறீங்களோ, இன்று இரவு கர்த்தருக்குள் வாருங்கள். கர்த்தருடைய கையிலே கடந்து வாருங்கள். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், மேன்மையாக வைப்பார். அவர் சொந்த குமாரனையே தந்தவர், வேற எதை உனக்கா தராம இருப்பார். ஒரு பணத்துக்காக வேண்டி மறுதளிச்சு போறியே, அல்லது ஒரு உலகத்திலோட ஒரு ஆசீர்வாதத்திற்காக முறுமுறுத்து கொண்டிருக்கிறியே, குமாரனையே தந்தவர் பணத்தை தராம இருப்பாரா? உன் தேவையை சந்திக்காம இருப்பாரா? உனக்கு ஒரு வீடை கட்டி தராம இருப்பாரா? தருவார். நீ பொறுத்திரு, காத்திரு, அவர் கரத்திலிருந்து நிறைவாய் பெற்றுக்கொள். ஆத்திரப்பட்டு முறுமுறுத்து அவசியம் இல்லாம ஆண்டவரை விட்டு விலகி போகாத. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மனுஷர்கள் கர்த்தரை எதுக்கு வச்சிருக்காங்க? இங்க உள்ள சின்ன சின்ன அற்பமான காரியத்துக்கு. நமக்கு பெரிய நித்திய ஜீவன் அவர் தருகிறார் ஐயா. அவருடைய சொந்த பிள்ளையா நம்ம மாற்றுகிறார் ஐயா. அதனுடைய விலையெல்லாம் புரியாம சும்மா அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்துக்காக நான் கேட்டேன், அவர் தரல, நான் போறேன். நீ போ, கடைசியில் எங்க போய் நிற்ப, அதை நீ யோசித்துக்க. அவர் உன்னை தேடி வரும் பொழுது நீ இடங்கொடு மகனே, நீ இடங்கொடு மகளே. அல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி, அவர் உன்னை தேடி வரும் பொழுது நீ என்ன பண்ணு? இடங்கொடு, இடங்கொடு. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது. அப்போ வாசல் படி வரைக்கும் வந்து தேடி வந்து தட்டுகிறவருக்கு நாம செய்ய வேண்டிய வேலை கதவை திறந்து கொடுக்கணும். திறக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு சங்கடமான காரியம். உன் வாசலை தட்டுறாரு. எத்தனை பாஸ்டர்ஸ் வச்சு உன்னோட பேசுறார், எத்தனை காரியத்தில் பேசுறார். நீ பைபிளை திறந்தா வசனத்திலிருந்து உன்னோட பேசுறாரு. நீ எங்க போனாலும் உன்னோட பேசுறாரு. இன்றைக்கு கூட நீ சிந்திச்சுட்டு இருக்கலாம், அங்க போனேன் அந்த பாஸ்டர் இப்படி தான் பேசினார், இங்க போனேன் இந்த பாஸ்டர் இப்படி தான் பேசினார், இப்போ இவரும் இப்படி தான் பேசுறார். அப்ப அவரும் இவரும் பேசுறது இல்லை, இது கர்த்தர் உன்னை தேடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே அதையாயிலும் புரிந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய கையிலே வா. ஆமென். சரி, இரண்டாவது உவமை அந்த மத்தேயு 13:44 வசனம். அதை வாசிங்க. 44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஏறக்குறைய ஒரே மாதிரி வார்த்தைகள் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒரு பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குதான்? நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கு. ஒரு பொக்கிஷம் நிலத்தில் புதைச்சி வச்சிருக்கு, அதுதான் பரலோக ராஜ்யமா. அதை ஒரு மனுஷன் பார்க்கிறான், மனுஷன் கண்டு அது பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மறைச்சு வச்சுட்டு அதை பற்றிய சந்தோஷத்தால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை விலைக்கு வாங்கிக்கிட்டான். நிலத்தை வாங்கினா பொக்கிஷம் யாருக்கு சொந்தமாயிரும்? இவனு சொந்தமாயிரும். புத்தியா அந்த நிலத்தை, அந்த பொக்கிஷம் இருக்குன்னே சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு நிலத்தையே என்ன பண்ணிட்டான்? விலைக்கு வாங்கிட்டான். அப்போ இது நேராக முதல்ல சொன்னதுக்கு மாறா இருக்கு இல்லையா? முதல்ல பரலோகம் நம்மளை தேடி வந்து தன்னை முற்றிலுமாக செலவு பண்ணி
முத்துக்களாகி நம்ம தேடி வந்தது. இப்போ நம்ம அந்த மறைந்திருக்கிற புதைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யணும்? தேடி நமக்குண்டானதை விற்று நம்மை செலவு பண்ணி இந்த புதையலை பொக்கிஷத்தை நம்ம என்ன செய்து கொள்ளணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ இயேசு நம்மளை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நம்ம அவருக்குள்ள வந்துட்டோம், அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம். இனி நாம செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அவரை அதிகமாக தேடி அவரை அடையும்படி அவருடைய பரலோக ராஜ்யத்துக்காக நாம எதையும் செலவு பண்ண ஆயத்தமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், பரலோக ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யம் நம்மளை தேடுது. பரலோக ராஜ்யம் நாம் அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி விரும்புது. ரெண்டு கூட்டத்தார். ஒன்று இதை தெரியாதவங்களும் தேடும் பொழுது கர்த்தர் தென்படுகிறார், அவர்களுக்கு வெளிப்படுகிறார். இன்னொன்று, அவரால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாமும் இறுதி மூச்சு வர இந்த பரலோகத்தை இன்னும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அதோடைய மேன்மைகளை தேடி அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி இயேசுக்காக நம்மை அர்ப்பணித்து நம்மை செலவு செய்ய தியாகம் பண்ண நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா பரலோக ராஜ்யம் அவ்வளவு மகிமையானது, மேன்மையானது. ஒரு வசனத்தை அது விஷயமாக நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முத்துக்களாகிய நமக்காக நம்மளை அவர் சம்பத்தில் சேர்த்து அவர் சந்தோஷப்படுறார். அப்போ அந்த முத்துக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? அது அவர் சம்பத்தில் போய் சேரக்கூடிய, அங்குள்ளதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. ஆமென். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்களும் இதுவரை கண்டதில்லை, எந்த காதுகளும் கேட்டதில்லை. அவ்வளவு மகிமையானவைகள் பைபிளில் எழுதியிருக்கிறது. சிலதை வாசிக்கிறோம், பேசுகிறோம், அறிகிறோம். ஆனால் உண்மையில் அங்கே போய் பார்க்கும் பொழுது நமக்காக ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய மகிமைகளை, மேன்மைகளை பார்க்கும் பொழுது அதை இதுவரைக்கும் எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதும் இல்லை. அல்லேலூயா. அவைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் என்ன செய்யலையா? தோன்றவே இல்லை. அப்படிப்பட்டவைகள் அவர் வச்சிருக்கிறார். ஆனால் அதை கொஞ்சம் நம்முடைய ஆவியிலே, தம்முடைய ஆவியினால என்ன பண்ணிட்டு இருக்காரு? கொஞ்சம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதனுடைய மதிப்பை, நம்மை தேடி வந்த தேவனுடைய மதிப்பை, அந்த பரலோக ராஜ்யத்தின் மதிப்பை, நமக்கு அவர் தரப்போகிற அவருடைய வாசஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்தின் மதிப்பை நாம புரிந்து கொண்டு, அவர் எப்படி நம்மளை விலையேற பெற்றோர்லாம் நினைச்சு தேடி வந்தார், தியாகம் செய்தார், தன்னுடைய எல்லாவற்றையும் தந்தார். அதே மாதிரி நம்ம we should reciprocate that. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? அதை திரும்ப பிரதிதாக நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை கவனியுங்கள். இங்கே சொல்லும் பொழுது அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறது, அது எல்லாரும் கண்டுபிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களில் பலரும், ஊழியக்காரர்களில் பலரும் கூட அந்த பொக்கிஷத்தை காணல், அதோடைய ருசியை அறியவில்லை. சிலர் தான் அறிந்தார்கள். எந்த காலத்திலும் அப்படித்தான். ஒரு கூட்டத்தை பற்றி எபிரேயர் நிருபம் 11ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. வாசியுங்கள். 11:13. எபிரேயர். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அல்லேலூயா. ஒரு சிலரை விசுவாச வீரர் பட்டியலிலே அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது பாருங்க. அவங்கள பற்றி இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யாரும் மோசையா இருக்கட்டும், இது வரைக்கும் அங்கே என்ன அடையலை, இன்னும் அடைய வேண்டியதை நம்மளோட சேர்ந்து தான் அவங்க என்ன பண்ண போறாங்க? இனிதான் அடைய போறாங்க. அடையாமல் ஆனா தூரத்திலே அவைகளை கண்டு, பொக்கிஷத்தை அவங்க என்ன பண்ணாங்க? கண்டாங்க. இந்த நிலத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதான் தூரத்திலே அவைகளை அதை கண்டு.
இன்னைக்கு இது காணுகிறது தான் பாக்கியம். ஒரு பொக்கிஷம் அந்த நிலத்துல இருக்கு. இது சாதா விஷயம் அல்ல. நீ சினிமா என்பதில் தேடலாம், சினிமாவுக்குள்ள பொக்கிஷம் இருக்குன்னு வாலிபனே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா அது ஏமாத்திக்கிட்டே இருக்கும், அப்படித்தானே? போதையில பொக்கிஷம் இருக்கு, கிக்கு கிடைக்குது, அது கிடைக்குதுன்னு சொல்லி நீ போயிட்டே இருக்கலாம், ஏமாத்திட்டே இருக்கும். உன்னை இன்னும் இழுத்து இழுத்து பயங்கரமான படுகொலியில கொண்டு தள்ளுற வரைக்கும் அது உன்னை வஞ்சிக்கும், ஏமாற்றும். உண்மையில அதுல பொக்கிஷம் இல்லை. அல்லேலூயா. நீ ஏதோ பொக்கிஷம் இருக்குன்னு அதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாய். உலகத்துல கண்ணின் காட்சிகளை பார்த்துட்டு ஆசைப்பட்டு அதை அடைஞ்சிடலாம், இது அடைஞ்சிடலாம். அவங்க சொன்ன மாதிரி நடக்கும், இவங்க சொன்ன மாதிரி நடக்கும், அந்த வீடியோல பார்த்த மாதிரி நடக்கும். அது வீடியோல காட்டினது நடிப்பு, நிஜமல்ல. நீ அதை நிஜமா நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற. பல விஷயங்கள் இப்படித்தான். நீ அங்க போய் அதுல பொக்கிஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு தேடுறியே, தப்பான தேட்டம். இன்றைக்கு உண்மையான பொக்கிஷம் கிறிஸ்துவ இடத்தில் இருக்கு. கிறிஸ்து தான் பொக்கிஷம், பரலோகராஜ்யம் தான் பொக்கிஷம். அது கர்த்தருடைய சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு, அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்கிற அந்த காரியத்துல தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க நீ பொக்கிஷத்தை தேடு, அதை கண்டுபிடி. இதுக்கு உன் கண்ணு திறக்காம இன்னைக்கு வரைக்கும் நீ விசுவாசி பிள்ளையா இருந்துகிட்டோம், உனக்கு உலகத்துல பொக்கிஷம் இருக்குன்னு நினைச்சு நீ ஓடிக்கிட்டு இருக்கியே. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு மனம் திரும்பு. நீ நினைக்கிறது மாதிரி உலகத்துல ஒன்னும் கிடைக்காது. அல்லேலூயா. அது உனக்கு ஒன்னும் தரப்போறது கிடையாது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற நாட்கள், அப்போ எனக்கு ஒரு ஆசை. நான் சின்ன வயசுல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து எனக்கு கொஞ்சம் அறிவு வந்த காலத்திலே எங்கள் குடும்பம் பெந்தேகோஸ்தே குடும்பமாக மாறி அப்படியே வளர்ந்த ஒருத்தன். ஆனால் எனக்கு ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது சினிமா பற்றி நிறைய சொல்கிறாங்களே, ஒரு நாள் அது பார்க்கணுமே அப்படி சொல்லி பெரிய திட்டமெல்லாம் போட்டு அந்த தேட்டருக்கு போனோம். அதில் சைக்கிளை கொண்டு வைக்கிற இடத்துல யாரும் பார்த்துடக்கூடாது, டிக்கெட் எடுக்கிற இடத்துல யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அதுக்கு பெரிய பாதுகாப்பெல்லாம் வச்சு கரெக்டாக போயிட்டு பார்த்துட்டு கரெக்டாக வந்து சைக்கிளை கொண்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றேன். எங்கள் பாஸ்டருடைய ஸ்கூட்டர் எங்கள் வீட்டில் நிற்கு. பாஸ்டர் தாமஸ் அவர்கள் நம்முடைய முன்னாள் தலைமை போதகர் தான், எங்களுடைய சபை போதகர். அவரும் சிலருக்கு தெரியும் பாஸ்டர் பிரேம் பிரகாஷ். 2 பேருமா அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கூட்டர் உண்டு. கரெக்டாக நிற்குது. என்னடா இது அப்படி சொல்லிட்டு படப்படா போகிறேன். போகும்போது பார்த்தா சைக்கிளில் அங்கே பார்க்கிங் வச்ச ஒரு சின்ன ஸ்லிப் அதில் இருக்கு. ஸ்தோத்திரம். எப்படியோ அதையும் எடுத்து போட்டுட்டு, இதுக்கு மேலே சினிமா பார்க்கும்போது எத்தனை ஜெபம்னு சொல்கிறீங்க, கர்த்தாவே யாரும் பார்த்து விடக்கூடாது. இப்படி ஜெபத்தோடு பார்த்துட்டு முதல் அனுபவம். சைக்கிள்லையும் கடைசியில் பிடிபடாமல் மாடியில் ஏறி வீட்டுக்கு போனால் எல்லோரும் சோகமாக இருக்காங்க. பாஸ்டர்மார் 2 பேரும் சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா சோகமாக இருக்காங்க. என்னன்னு கேட்டால் பிறகு தான் தெரிஞ்சு எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்திருக்குன்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. சினிமா எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை தந்துட்டு பார்த்தியா? அதான் சொல்கிறது, சின்ன வயசுல ஒழுங்கான பொக்கிஷத்துக்கு நேராக நீ வழி நடத்தப்படும் பொழுது அதை விட்டு வழி விலகி வேற பொக்கிஷம் இருக்குன்னு போனீன்னா கடைசியில் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட பரிதாபங்கள் வரும். இது குறிப்பாக கர்த்தருடைய விசுவாச குடும்பங்களில் வளருகிற பிள்ளைகளுக்கு ரொம்ப எச்சரிப்பான விஷயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு காலத்தில் சினிமாவில் தேடி தேடி அலைந்த நாட்கள் உண்டு, போதையில் தேடி தேடி அலைந்த நாட்கள் உண்டு. ஒன்றும் கிடைக்கலையா. கடைசியில் இயேசுதான் வழி என்பதை புரிந்து, ஏன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது நிம்மதி கெட்டுக்கொண்டே இருக்கும், அழிந்து கொண்டே இருக்கும், எல்லாம் இல்லாமல் போயிட்டே இருக்கும். குடும்பமே கூடு கலைக்கப்பட்டது மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகுதான் இயேசுவே வழி என்பதை அறிந்து ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவை தேடின பிறகு இன்னைக்கு அந்த நிம்மதியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவோ ஸ்மோக்கிங் ஹேபிட்டை தான் விடவே முடியலை. மற்ற எல்லா ஹேபிட்டும் ஓரளவுக்கு விட்டாலும் இதை விட முடியாது. ஆனால் இந்த பொக்கிஷத்தை தேடி தேடி வர வர அந்த அந்த மாயையான பொக்கிஷங்கள், ஏமாற்றுகிற பொக்கிஷங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த நாட்களில் எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது அவன்லாம் ஊதுவான் நம்ம மேலே, அவன் இழுத்துக்கிட்டு நம்ம மேலே ஊதுவான். அப்பொழுதும் நமக்கு அந்த நாட்டம் வராது. ஏன்னா அதை விட உயர்ந்த பொக்கிஷத்தை நாம் கண்டுபிடிச்சிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பான பிள்ளைகளே, இப்போ சிலருக்கு பிசாசு சொல்லலாம், பார்த்தியா உங்கள் சீஃப் பாஸ்டர் கூட சினிமா பார்த்துருக்க.
நீயும் இப்போ பார்த்துட்டு பிறகு திருந்தி வரலான்னா நீ ஆபத்தில் மாட்டிக்கிடுவா. நான் அதுக்கு தான் எச்சரிப்பா என் வாழ்க்கையின் காரியத்தை நான் சொல்றேன். சிலருக்கு இப்படியெல்லாம் தூண்டி விட்டுருவாப்புல. அவரே இப்படி தானே சொன்னார். நானும் நாளைக்கு ஒரு பலமான சாட்சி சொல்லுவதற்கு இப்போ நான் என்ன செய்யணும்? நீ மீண்டு வரவே மாட்டா பார்த்துக்க. ஏன்னா இப்பவுமே உனக்கு எச்சரிப்பு கிடைச்சாச்சு. அல்லேலூயா. அதனால யாரும் இந்த மாதிரிப்பட்ட வினைய விலை கொடுத்து என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. கர்த்தர் உன்னை நல்ல வழியில வச்சிருக்கிறாரா, நீ பாட்டுக்கு கரெக்டா அந்த வழியில பரலோக ராஜ்யம் என்கிற பொக்கிஷத்தையே தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தூரத்திலே கண்டு நம்பினார்கள். ஆபிரகாம் தூரத்திலே, அது இன்னும் அவருக்கு கிடைக்கல, ஆனா அவர் அதை கண்டார், நம்பினார். அதனால தான் அவர் அந்த கானான் தேசத்துல ஒரு வீடு கூட கட்டலை. எப்பவுமே கூடாரங்களில் தங்கினார். கூடாரவாசியா இருந்தார், பரதேசியா இருந்தார். ஏன்னா அவரை பற்றி எபிரேயர் நிருபத்தை சொல்லியிருக்கு, அவர் அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தார். அந்த புதிய எருசலேம் சொல்ற நகரத்தை பற்றி வெளிப்படுத்தல் 20:21 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அந்த நகரத்துக்கு அவர் என்ன பண்ணாராம்? காத்திருந்தார். அது இன்னும் வரல, இனிதான் வரும். ஆனா அன்னைக்கே அந்த மனுஷன் அதுக்கு காத்திருந்ததுனால அவர் செய்த தியாகம் என்னன்னா, இந்த கானான் தேசத்தை ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருந்தா கூட இந்த பூமிக்குரிய கானான்ல நான் ஒரு வீடு கூட என்ன செய்ய மாட்டேன், கட்ட மாட்டேன். இதான் பிரதிஷ்டை. அல்லேலூயா. தூரத்தில் அங்க ஒரு பொக்கிஷத்தை கண்டுட்டேன்ப்பா. புதிய எருசலேம் வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த பட்டணம் எப்படி இருக்கு, அதை அனுபவிக்க போறேன்னா, அங்க வாழ போறேன்னா இங்க வீடே கட்ட மாட்டேன், எனக்கு கூட அறமே போதும்ட்டாரு. அல்லேலூயா. இப்படித்தான் மோசையை பற்றி சொல்லி இருக்கு. மோசே தான் பெரியவன் ஆன பொழுது எகிப்தில் உள்ள பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானா. எகிப்தில் நிறைய பாவ சந்தோஷம் கிடைக்கும், பாவம் செய்யலாம், அதுல என்ஜாய் பண்ணலாம். அது இல்லை, தேவ ஜனங்களோடு இருந்தா இப்ப துன்பம் தான் கிடைக்கும், அடிமை வாழ்க்கை தான். அது போதும். ஏன்னா அவன் பொக்கிஷத்தை கண்டவன். அல்லேலூயா. இப்படி எத்தனை பேரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள்ல இருக்கிற இந்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேர் இந்த பொக்கிஷத்தை கண்டாங்க. தூரத்திலே அதை கண்டார்கள், அதை நம்பி அணைத்து கொண்டு, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அல்லேலூயா. நாமும் கூட அந்த பரலோகத்தை வாஞ்சிக்கிறவங்க உலக சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைச்ச கூடாது, தேடி ஓடவே கூடாது. உலகத்தில் இருக்க எதையும் பொக்கிஷம் நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை பணம் கிடைக்கட்டு, அது ஆண்டவர் நோக்கத்தோட உங்க கையில நிறைய பணம் தந்தாருன்னா அவர் நோக்கத்தின்படி அதை செய்யுங்க. அது பெரிய பொக்கிஷம் சொல்லிட்டு அதுக்கு பின்னால போயிடாதீங்க. அல்லேலூயா. உங்க மனசை பணத்தினால நிரப்பிடாதீங்க. அல்லேலூயா. சில பொருள் காரியங்களை தருவார், அந்த பொருளை தருவார், இந்த பொருளை தருவார், நினைச்சதுக்கு மேல தருவார், சந்தோஷம். அது கர்த்தர் நோக்கத்தோட தருகிறது. அதை சீரா வச்சு அனுபவிங்க, அதன் மூலமும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு பொருள் உங்களுக்கு பெருகினாலும் நீங்க பரலோகத்தையே உங்க பொக்கிஷமா உண்மையாக நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. பூமியில உயர்வு கிடைக்கும், பதவி கிடைக்கும், நிறைய கிடைக்கும். எது கிடைத்தாலும் இது கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் எனக்கு தர்றார். அவருடைய பரலோக ராஜ்யத்துக்காக நான் இதை செலவு பண்ணணும், எப்படி செய்யலாம் அப்படி யோசித்தோம்னா அதெல்லாம் நிலைக்கும், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம கிட்ட இருக்கும். அதே மாதிரிதான் கர்த்தர் வல்லமையை தருகிறார், வரங்களை தருகிறார், கிருபைகளை தருகிறார், தாளந்துகளை தருகிறார். அதை தந்த உடனே அதுக்கு பின்னால ஓடக்கூடாது. அதை வச்சு ஒரு பெரிய மார்க்கெட்டு கிடைக்கும்னு சொல்லி ஓடக்கூடாது, நேம் கிடைக்கும்னு ஓடக்கூடாது. அதெல்லாம் வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என் இதயம் தேடுவதெல்லாம் நித்திய பாக்கியங்களை. அல்லேலூயா. இந்த அழிந்து போகிற வஸ்துக்கள் மேல் என் மனசு ஒருபோதும் என்ன செய்யாது, அதுக்கு பின்னால ஓடாது என்பதை நம்ம இது பண்ணணும். அப்போ நம்ம அந்த பொக்கிஷத்தை காணணும், அதோடைய விலை மதிப்பு இவ்வளவு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 7:14 சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கணும், பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை. அதுக்கு போகிற ஜீவனுக்கு போகிற வழியையும் என்ன பண்ணணும், அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் அது எப்படி இருக்கு, இடுக்கமா இருக்கு. வழி எப்படி இருக்கு, நெருக்கமா இருக்கு. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர். அந்த சிலரில் நாமும் இருப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்ப நாம் கண்டுபிடிக்க வேண்டியதும் நாம் தேட வேண்டியதும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்களாக. இப்போ என்னாச்சு, இந்த பொக்கிஷத்துக்காக தியாகம் பண்றது, ஆபிரகாம் தியாகம் பண்ணதை சொன்னேன், மோசே தியாகம் பண்ணது சொன்னேன், எல்லாரும் தியாகம் பண்ணியிருக்காங்க. நமக்கும் ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் எதை தியாகம் பண்ண சொல்றாரோ நடத்துறாரோ அதை செய்யணும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் செய்யறதை பார்த்துட்டு நம்ம செய்துட்டு இருக்க கூடாது. பிரதிஷ்டை தியாகம் என்பதும் நம்முடைய கிரியா பிரமாணமா மாறக்கூடாது. ஆண்டவர் நம்ம கிட்ட எந்த வசனங்களை வச்சு இடப்பட்டு இருக்கிறார், என்ன காரியங்கள் வழியா நம்மளை நடத்திட்டு இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறார், அந்த வழியா நாம போய் அதுல நம்ம என்ன தியாகம் பண்ணணும் அதை நம்ம பண்ணணும். அல்லேலூயா. அதுல என்னென்ன பிரதிஷ்டைகள் எடுத்து எதுல கட்டுப்பாடா இருக்கணும், எதை விடணும், எதை பெற்றுக்கொள்ளணும், அப்படிப்பட்ட காரியங்கள் வசனத்தின் அடிப்படையில் தான். அதே வேளையில யாரையோ பார்த்தல்ல, இயேசுவை நோக்கி பார்த்து. அல்லேலூயா. யாரோ புக்கில் எழுதுனதெல்லாம் படித்து அவங்க செய்ததெல்லாம் நம்ம செய்யணும்னா அது நடக்காது. பைபிளில் எழுதி இருக்கிறத படித்து பார்த்து அதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. அப்போ கரெக்டாக போகும். நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழி எல்லாருக்கும் ஜீவனுக்கு போகிற வழி தான். ஆனால் அவரவருக்கு ஓடுகிறதுக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் ஓடு பாதையை வச்சிருக்கிறார். இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். சிலருக்கு என்ன ஆகிரும்னா, நான் தியாகத்தில் சூப்பராக மாறிடணும், பிரதிஷ்டையில் சூப்பராக மாறிடணும், நான் காணிக்கை கொடுக்கையில் சூப்பராக மாறிடணும், நான் பாடு செய்கிறதுல சூப்பராக மாறிடணும்னு சொல்லி அதை போய் வலியை பிடிச்சி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிற வழியில் கரெக்டாக போயிட்டா போதும். நமக்கு என்ன வச்சிருக்கிறதோ அதெல்லாம் தருவார். அந்த தியாகத்தை பண்ணணும், அந்த பாடுகளை சகிக்கணும், அந்த பிரதிஷ்டைகளை எடுக்கணும். அது அப்படியே நம்மை மேன்மைக்கு நேராக நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாக நாம் கடந்து செல்லும் பொழுது அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இவன் கண்டான் பொக்கிஷத்தை, அது நிலத்தில் புதைஞ்சு இருக்குது, அதை மறைத்தான், யாருக்கும் சொல்லாமல் மறைச்சிட்டான். ஏன்னா யாராவது விலை கொடுத்து வாங்கிடக்கூடாதுல்ல, அதனால மறைச்சிட்டு இப்போ போய் அந்த நிலத்தை விலை பேசுறான். பொக்கிஷத்தை விலை பேசல, எதை விலை பேசுனான்? நிலத்தை. நிலத்துக்காக விலை கொடுத்தான். அவனுக்கு தெரியும் இந்த நிலம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நிலத்துக்குள்ள என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்குது. நிலம் நிலையானது அல்ல, ஆனால் நிலத்துக்குள்ள மறைந்திருக்கிற பொக்கிஷம் ரொம்ப விலையேற பெற்றது, நிலையானது. அதுக்காக இந்த நிலத்தையே சேர்த்து வாங்கலாம். அல்லேலூயா. அப்படி அவன் திட்டமிட்டு அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை தனக்கென்று வாங்கினான். அல்லேலூயா. அப்போ நீங்க பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க, டைரக்டா கையை நீட்டி அதை மட்டும் வாங்கிக்கலாமா? முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்பா, தேவனுடைய ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நீ கண்டுபிடிச்சிட்ட, அதை நீ பெற்றுக்கொள்ளணும் விரும்புற, அப்படியே கை நீட்டி அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ முதல்ல ஜலத்தினாலும் ஆவினாலும் என்ன பண்ணு? மறுபடி பிறந்தால் நீ எங்க பிரவேசிக்கலாம்? தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். நம்ம இந்த உவமை பாஷையில பேசினா அப்போ உனக்கு இந்த பொக்கிஷம் கிடைக்கும். அல்லேலூயா. நீ ஜலத்தினால மறுபடி பிறக்கணும். நீ அதுக்கு தான் விலை கொடுக்கணும். பாரு, டைரக்டா பரலோகத்தை மட்டும் வாங்கிட்டு இருக்க முடியாது. பரலோகத்தை வாங்கணும்னா ஜலத்தினால் மறுபடி பிறக்கணும். அல்லேலூயா. இந்த மறுபடி பிறத்தல் என்பது வந்தாதான் இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாகும். அப்போ நீ கண்டுபிடிச்சிட்டா இப்படி ஒரு புதையல் இருக்கு, நித்திய வாழ்வுக்கு மிக மகிமையானது. அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல பைபிள் சொல்லுது, மனம் திரும்பணும் அல்லது மறுபடி பிறக்கணும். அல்லேலூயா. அந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ மறுபடியும் பிறந்தால்தான் அந்த பொக்கிஷத்தை உன் கண்ணாலே காண்பாயப்பா. அல்லேலூயா. நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்தால்தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வாய்? பிரவேசிப்பாய். இது இயேசு சொன்ன வார்த்தை. யாருக்கு சொன்னது? நிக்கதோமு என்கிற பெரிய அறிவாளிக்கு சொன்னது. பெரிய யூத மத தலைவனுக்கு, சனகரியும் சங்கத்தின் அங்கத்தினர், பார்லமெண்ட் மெம்பருக்கு சொன்ன வார்த்தை, நீ என்ன பண்ணணும்? மறுபடி பிறக்கணும்.
நீ ஜலத்தினால மறுபடி பிறக்கணும், நீ ஆவியினால என்ன பண்ணணும், மறுபடி பிறக்கணும். நம்மில் பலருக்கு அது தெரியும். மனம் திரும்புதல் என்பது முதல்ல மறுபடி பிறக்கிறது உள்ளத்துல வர்றது. இயேசுவின் இரத்தத்தினாலே என் பாவமற நான் கழுவப்படுவதுதான் நான் மறுபிறப்படைவது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னை தேடி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவத்துக்கெல்லாம் அவர் பரிகார பலியாக மாறி அவரே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் அதை விசுவாசித்து என் வாயினால் அறிக்கை செய்து, அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யறது மட்டுமல்ல, என்னுடைய பாவத்தையும் அறிக்கை செய்து, அந்த பாவ அறிக்கையினாலே அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்பொழுது நான் புது மனுஷனாய் மாறுவேன், நான் மறுபிறப்பு அடைவேன், மனம் திரும்புவேன், பாவ மன்னிப்பாகிய மீட்பை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அதை பெற்றுக்கொண்டவர்கள் ஜலத்தினாலே மறுபடியும் பிறக்கணும். இது எதை காட்டுகிறது? பைபிளில் பல இடங்களில் சொல்லியிருக்கு. மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். பேதுரு சொன்ன ஆலோசனை எல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ செகண்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் நமக்காய் செய்த அந்த பலியை நம்ம விசுவாசித்து 1 யோவான் 1:9 சொல்லுகிறது போல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ மனசுல இருந்து, ஐயா ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் தெரிஞ்சும் செஞ்சிருக்கேன், தெரியாமலும் செஞ்சிருக்கேன், அறியாமைனாலும் செஞ்சிருக்கேன், துணிகரமாகவும் செஞ்சிருக்கேன், எல்லா பாவத்தையும் எனக்கு மன்னிங்கப்பான்னு உதட்டிலேருந்து மட்டும் இல்லை, உள்ளத்திலிருந்து என்னைக்கு நம்ம பேசுகிறோமோ அன்னைக்கே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பு தான் மறுபடி பிறப்புன்னு இயேசு அந்த 3ஆம் வசனத்தில் சொன்னது. அடுத்தது அதை பெற்றவர்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் ஜலத்தினால் மறுபடி பிறப்பது. அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பி இருக்கணும். அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது. ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு விசுவாசத்தில் வந்திருக்கணும். மார்க்கு 16:16 சொல்லுகிறது. ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு சீஷராக்கப்பட்டிருக்கணும். மத்தேயு கடைசி அதிகாரம் 28 தானே? ஆமாம், 28:20 சொல்லுகிறது. அப்போ இந்த 3 தகுதி, விசுவாசத்தில் மனம் திரும்பி சீஷராக, சீஷர்னா இயேசுவை தான் இனி பின்பற்றுவேன் என்று தீர்மானம் எடுக்கிறது. அப்படி வந்தவர்கள் தான் என்ன செய்யணும்? ஜலத்தினால் மறுபடி பிறக்குதலாகிய ஞானஸ்நானத்துக்குள்ள வரணும். கண்டிப்பாக எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அது கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை என்று பைபிள் சொல்லுகிறது. இதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இதுக்கெல்லாம் கொஞ்சம் விலை கொடுக்க வேண்டியிருக்கு. இதை பெற்றுக்கொண்டு அடுத்தது ஆவியினால் மறுபடி பிறக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தாவியின் வரத்தை காட்டுகிறது. பரிசுத்தாவியினால் நாம் நிரப்பப்படுகிறதை காட்டுகிறது. நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. இதெல்லாம் வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இது அனுபவத்தை பெறும் பொழுது ஆவியினாலே நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ மறுபடி பிறந்துட்டேன். அப்போ நான் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பேன், அல்லது இந்த பொக்கிஷத்தை நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. கண்டிப்பாக. ஸோ இந்த காரியங்கள் அதே மாதிரி இதோட சேர்ந்த இன்னொன்று உண்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்திலிருந்து பேதுரு வரிசையா சொல்லும் பொழுது இந்த அந்த 40 நினைக்கேன், விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. வாசிங்க, 40 வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சன்னதியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இவர் அந்த முதல் 3 அனுபவத்தை சொல்லிட்டு 4வது ஒன்று சொன்னாரு. இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன பண்ணணும்? ரட்சித்து கொள்ளணும். அப்போ அந்த ரட்சிப்பு என்பதில் 4 அம்சம் வருது. பாவ மன்னிப்பு அல்லது மனம் திரும்புதல் வருது, 2வது ஞானஸ்நானம் வருது, 3வது பரிசுத்த ஆவி வருது, பரிசுத்த ஆவியெல்லாம் நிரப்பப்படுறது, 4வது விட்டு விலகுதல். விட்டு விலகுதல் தான் வேறுபாடுன்னு சொல்லுவோம். பரிசுத்தமாகுதல், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து எதை விட்டு விலகணும்? உன்னை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி விட்டார், இரத்தத்தினால கழுவிட்டார், இனி போய் நீ திரும்ப பாவ சாக்கடையில் விழக்கூடாது.
கெட்ட காரியத்தில் விழக்கூடாது. உன்னை கெடுக்கிற அந்த ஐக்கியத்தில் போய் இனி திரும்ப கை கொடுத்து இருக்கக்கூடாது. திரும்ப தீட்டுப்பட்டு போவாய். அப்போ உனக்கு ஆண்டவர் தந்த சுத்திகரிப்பை நீ காத்துக்கொள்ளணும்னா நீ வேறுபடணும், விட்டு விலகணும். பாவிகளை விட்டு விலகணும், துன்மார்க்கரை விட்டு விலகணும், பாவிகளுடைய வழியை விட்டு விலகணும், பரியாசக்காரரை விட்டு விலகணும். சொல்லியிருக்கு பைபிள்ல. விக்கிரகத்தை விட்டு, விக்கிரகம் சார்ந்த எல்லாவற்றையும் விட்டு விலகணும். பிசாசுகளை விட்டு, அவையில் சார்ந்த அத்தனையும் விட்டு விலகணும்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பாவத்தையும் பாவம் சார்ந்த அத்தனையும் விட்டு என்ன செய்யணும்? விலகணும்னு பைபிள் சொல்லுது. உலகம், லௌகீகமாகிய இந்த உலகம் இருக்கிறதே, உலகத்தின் ஆசை இச்சைகள், அதை முற்றிலும் விட்டு வேறுபடணும், விட்டு விலகணும் என்று பைபிள் சொல்லுது. கெட்ட மனிதர்கள் எல்லாரையும் விட்டு என்ன செய்யணும்? விலகணும்னு பைபிள் சொல்லுது. இந்த 6 விஷயங்களை வச்சு தான் நிறைய வசனங்கள் இருக்கு. அதை விட்டு விலகு, இதை விட்டு விலகுன்னு சொல்லி. அப்போ இதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, இனி எனக்கு என்ன பழைய பாவத்தில் கொண்டு தள்ளக்கூடிய, உலக ஆசையில் கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு கூட்டுக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பும், எந்த ஒரு ஐக்கியமும் வச்சிருக்க மாட்டேன், அதெல்லாம் விட்டுருவேன் என்று சொல்லி அதில் தான் அந்த ரட்சிப்பு ஸ்ட்ராங்காக இதாகுது. அதை விட்டு விலகி உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க? ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? ஞான ஸ்நானம். எந்த வார்த்தையை? விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதில் தான் பிரச்சனை. மற்றபடி எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க ரெடி. விட்டு விலகுதல் என்கிற வார்த்தையை என்ன செய்ய முடியல, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறாங்க. அதுக்காக தாங்கள் நடத்தப்படுகிற சபையை விட்டு வேற எங்கேயாவது போய் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற இந்த மாதிரிப்பட்ட வித்தைகள் எல்லாம் காட்டாதீங்க. இது பரிசுத்தமான காரியம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு விளையாட்டுத்தனம் காட்டவே கூடாது. கர்த்தர் நடத்துகிற வழியில் நீங்கள் நடக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு இது ஒரு விளையாட்டாக போச்சு. சிலர் நகையை கலத்தி பாக்கெட்டில் போட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு திரும்ப போட்டுட்டு வர்றா. இது எவ்வளோ மாய்மாலம்! நீ அப்படி கலத்தலாமா? சில பாஸ்டர்மார் அப்படி கொடுக்கவும் செய்கிறார்கள். சங்கடமான காரியம். ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? ஆண்டவர்கிட்ட மாய்மாலம் காட்டலாமா? இப்படி பப்ளிக்கில் நின்றுட்டு காட்டலாமா? எங்கெங்கேயோ போகுது பாருங்க இன்னைக்குள்ள ஆவிக்குரிய வட்டாரங்கள். ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம கவனமாக இருக்கணும், இதில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம பொக்கிஷத்தை கண்டவர்கள். அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை கண்டவர்கள் தியாகம் பண்ண படிக்கணும். இன்னைக்கு தியாகமும் பாடுகளும் எங்கே வருது? மனம் திரும்புதல் அடுத்த ஆளுக்கே தெரியாது, அதனால ஒரு பாடு நமக்கு வராது. அடுத்தானே ஞானஸ்நானம் எடுக்கிறது கூட அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாருடைய கண்களும் என்ன செய்யாது, பார்க்காது. யாராவது சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அடுத்தானே ஒரு நாள் ஒரு சபையில் ஒரு அம்மாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். நம்ம விசுவாசிகள் புருஷன்ட்ட போய் சொல்லி கொடுத்துட்டா. அவர் மிலிட்ரி மேன், கம்பெடுத்துட்டு ரெடியாக இருந்தார் போல இருக்கு. ஆனால் என்ன தெரில, இந்த அம்மா பயந்து ஜோம் பண்ணிட்டு போச்சுது. அப்புறம் அடுத்த வாரம் சொல்லுது, அவர் அடிக்கவே இல்லை. என்னை பார்த்தோன்னே சொன்னார், ஆனந்தி இப்போ தான் நீ அழகாக இருக்கேன்னு சொல்லி. எப்படி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஐக்கிரிய செய்வார். உங்கள் புருஷனுடைய கண்களை திறந்து உங்கள் அழகை காண்பித்து கொடுப்பார். ஐயா, பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் போய் ஏமாற்று வேலை வைக்கவே வேண்டாம். ஒரு உலக பொருள் தானே, பைபிள் சொல்லுது இல்லை, அதை ஏன் விடக்கூடாது? இனி நகையை மட்டும் இல்லை, நகையை விடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக பகையை விடணும். சிலர் நகையை கலத்திடுவாங்க, பகை மட்டும் என்ன செய்யாது. ஐயோ, நகையை விட மிக மோசமானது என்னது? ஏன்னா சொல்லியிருக்கு, சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். கொலைபாதக இது உன் தலைக்கு மேலே இருக்கு, நீ அதை வச்சுட்டு முங்கிடுவியான் எப்படி? அதனால இதெல்லாம் சேர்த்தா வேறுபடணுமே தவிர செலக்டிவ் வேறுபாடு சரி வராது. அல்லேலூயா. நமக்கு இஷ்டப்பட்ட சிலதில் மட்டும் வேறுபட்டு சிலதை மட்டும் அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஆகையினாலே அதை சந்தோஷமாக, அந்த அநேக வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சபையில் சேர்க்கப்படுங்கள், அப்புறம் வளருங்க. இப்போ இந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு நிலத்தை விலைக்கு வாங்கணும். அந்த நிலத்தை பற்றி தான் சொன்னேன். இந்த நிலமெல்லாம் வாங்கணும், அப்படிதானே? இதை வாங்கினா தான் அதில் பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாகும். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன்.
இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே, ஆகாகா இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா. நல்ல ஊக்கமா விசுவாசத்தோட பாடுங்க, இது என்னுடைய அறிக்கை. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமோ சமாதானமோ. பரலோகமாகிய பொக்கிஷத்தை கண்டவுடைய உள்ளம் அது பற்றின சந்தோஷத்தினால் நிரம்பு. போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம், நீக்கிவிட்டார் பாவம் எல்லாம். போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம், நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். ஓ ஜீசஸ், ஹalleluya. இந்த வெளிச்சம் இந்த உள்ளத்துல இன்னும் வரலையோ, இப்ப பாடும் பொழுது அப்பா அந்த உள்ளத்துக்கு அந்த வெளிச்சத்தை கொடுங்கப்பா. அன்றைக்கு சவுல் கண்ட தரிசனத்தை போல ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. ஆமென். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் ஓ ரிபாலா சந்தனமா கதுரா ஹலபா. ஹalleluya, thank you Jesus. சாவை வென்றவர் என் மணவாளர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் இன்று நீ இயேசு உன்னை ஒப்புக்கொடு, ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை இயேசு எழுதுவார். நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வே. நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் ஓ ரிபலபா சந்தனமா துரபலி அந்தனா. ஹalleluya, ஆமென் ஆமென் ஆமென். glory glory glory. ஓ ரிபலிபா சந்தலா ரிபதலா பாஷா இகதலா ஷா இதலா பாஷா. glory, hallelujah hallelujah. ஆவியில் களிகூர்ந்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, யார் இந்த பொக்கிஷத்தை இன்னும் ஆசையோடு பற்றி கொள்ளவில்லையோ, இப்ப வாய் திறந்து பேசு, வாய் திறந்து பேசு. இயேசுவே இயேசுவே, உம்மை குறித்து இன்னும் அறிய விரும்புகிறேன், உம்மை இன்னும் நேசிக்க விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்தின் மேல் இன்னும் இன்னும் அந்த விலை மதிப்பு எனக்கு புரிய வைக்கணுமே அப்பா என்று உண்மையாய் கேட்டா உனக்கு ஆண்டவர் அதை செய்வார். இயேசுடத்துல உன்னை ஒப்புக்கொடு மகனே. ஆமென். இயேசுவே, உங்க கையில என்ன தர்றேன்ப்பா. நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்க அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல. இதோ நான் ஒரு முத்தாக என்ன உங்க கையிலே தருகிறேன்ப்பா, உங்க கையிலே தருகிறேன்ப்பா. என்னை இன்னும் விலையேற பெற்ற முத்தா
பங்காக மாற்றி உங்க சம்பத்துல என்ன சேர்த்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க 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 சொல்லுங்க. பின்மாற்றத்தோட வந்திருக்கீங்களா? கர்த்தரிடத்துல சொல்லுங்க. நல்ல பரிசுத்தாவி பெற்ற மக்கள், கர்த்தருக்குள் மேன்மையாய் சாட்சியாய் வாழ்கிறவர்கள் நல்ல ஆவியில களி கூர்ந்து கொண்டே இருக்கணும். ஆவியில களி கூர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் உண்டாகும். பரிசுத்தவான்கள் மத்தியிலே அந்த சந்தோஷம் இன்றைக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாவங்களை அறிக்கையிடு, உன்னை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவா. உன் ஆத்துமாவை மீட்டெடுக்கும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை உனக்கு தந்தா. எந்த கேடுகெட்ட பாவம் நீ செஞ்சிருந்தாலும் அதை பற்றி இப்ப கவலைப்படாத. அதை அப்படியே ஓப்பனா இயேசுட்ட சொல்லு. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்து உங்க கிருபையினால என்ன மூடுங்கன்னு சொல்லு. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை நடத்துவா, நிச்சயமாய் உன்னை நடத்துவா. நீ நினைக்கலாம் பரிசுத்தமா வாழ்வது எனக்கு முடியாது, என் ஸ்கூல் நிலைமையில முடியாது, என் காலேஜ் லைஃப்ல முடியாது, என் ஆபீஸ் நிலைமையில முடியாதுன்னு நினைக்கலாம். ஆமென். அப்படி அல்ல மகளே, அப்படி அல்ல மகனே. நீ கர்த்தருக்கு உன்னை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை விலையேற பெற்ற முத்தாய் மாற்றுவார். இது கிருபையினால நடக்கிற காரியமே தவிர உன்னுடைய முயற்சினாலோ கிரியையினால நடக்கிற விஷயம் அல்ல. அதனால நீ பரிசுத்தமாக முடியாது. அதுக்கு தான் இயேசு சிலுவையில் ஏறி உன்னை பரிசுத்தமாக்குறதுக்காக தான் தன்னையே ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவரை விசுவாசி, அவரை நம்பு, அவரிடத்திலே உன்னை ஒப்பு கொடு, அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடு. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாத சகோதரியே, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாத சகோதரனே, இயேசுவிடத்தில் உடன்படிக்கை பண்ணுவதற்கு இனி நீ தாமதிக்கவே கூடாது. எத்தனையோ கன்வென்ஷன்களை நீ தாண்டி வந்து விட்டாய், எத்தனையோ எச்சரிப்புகளை கூட நீ தாண்டி வந்து விட்டாய். ஆனால் இன்றைக்கு நீ உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தரிடத்தில் பேசு. ஆண்டவரே, இனி நான் இப்படி காலதாமதப்படுத்தவே மாட்டேன். இந்த கன்வென்ஷன் மீட்டிங்ல எனக்கு ஞானஸ்நானம் தாங்கப்பா என்று முதல்ல கர்த்தர்ட்ட கேளுங்க, அப்புறம் உங்க ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை அதில் நடத்துவார் நடத்துவார் நடத்துவார். பேசுங்க பேசுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் திறந்து நீங்க பேசுறதுக்கு கர்த்தர் காத்திருக்கிறார், கர்த்தர் காத்திருக்கிறார். அவருடைய கரம் பிடித்து சத்தியத்தின் வழியில் நடத்துவார். நீ பயப்படாது. என்ன நியாயமான தடை இருக்கு, அதை இயேசுட்ட ஓப்பனா சொன்னா அதன் வழியும் கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். glory glory glory. பரிசுத்த ஆவியை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீர்கள்? இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாம இருக்கிறவங்க இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க. அப்பா, அவங்க ஆவியினால என்ன நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நீ கேட்கும் பொழுதே கர்த்தர் நிரப்புவா நிரப்புவா நிரப்புவா. அவர் உன்னை நிரப்பவே வாஞ்சிக்கிறார். அவர் உன்னை நிரப்பி ஆமென் தம்முடைய ஆலயமாய் உம்முடைய சரீரத்தை மாற்றும்படி அவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதை விட்டு விலகென்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரோ, மகனே மகளே, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, அந்த வசனத்தை கை கொள்ளுங்க. அதுக்கு 1000 கேள்வி கேட்டு கொண்டிருக்காதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க, கர்த்தர் கிருபை செய்வார். அது கீழ்ப்படியும் பொழுது உனக்கு பரலோகமாகிய பொக்கிஷம் இன்னும் வெளிப்படும், இன்னும் வெளிப்படும். நீ அதற்கு சொந்தமானவனாய் சொந்தமானவளாய் மாறிவிடுவாய். ஹல்லேலூயா glory. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளர். ஆகாகா இது அதிசயம்தானே, ஆகாகா இது உண்மைதானே, ஆகாகா இது அதிசயம்தானே, ஓகோகோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வந்தவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன்,
சாவை வென்றவர் என் மணவாளன். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஒரு நல்ல முத்தாக பொக்கிஷமாக ஆமென் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்காய் கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக வாஞ்சையால் நிரம்பி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தெய்வீக சத்தியங்களுக்கு அர்ப்பணித்து தேவராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் விளங்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேட்ட வேத சத்தியங்களின்படி தேவ பிள்ளைகள் எல்லாரையும் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செய்து கொடுத்த பாஸ்டர்களுக்காக தொடர்ந்துள்ள கூட்டங்களில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். மகா பரிசுத்தம் அன்பும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டத்திலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே கேட்ட வேத சத்தியங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நிலமாய் 30 60 100 ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலன் தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியங்கள் எங்கள் நடுவில் வெளிப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே வாஞ்சியோடு தாகத்தோடு அதை பிடித்து கொண்டு கர்த்தாவே தேவராஜ்யத்தை நாடி தேட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. எல்லா செவிகளும் திறக்கப்படட்டும். தேவராஜ்யத்துக்கு நேராக எல்லா உள்ளங்களும் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களிலே கடந்து வருகிற எல்லா தேவ பிள்ளைகள் ஹல்லேலூயா இந்த தேவராஜ்யத்தை குறித்த சத்தியத்தின் நிமித்தமாக ஒரு மெய்யான மறுரூபமும் தெய்வ ராஜ்யத்தை குறித்த வாஞ்சைகளையும் எல்லாருக்கும் தந்து கர்த்தாவே ஓ பரிசுத்த சபையாய் ஒரு வெளியேறப்பட்ட முத்தாய் கர்த்தர் எல்லாரையும் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதித்த நன்மைகளால் நிரப்பும். தொடர்ந்து வீடுகளுக்கு போகும்பொழுது உம்முடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். வைக்கப்பட்டிருக்கிற உணவை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் ஆரோக்கியம் ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பூரண கிருபை இருக்கட்டும். பாஸ்டர்களையும் தொடர்ந்து பலப்படுத்தும். சுகபல ஆரோக்கியங்களை தொடர்ந்து தந்து எல்லா கூட்டங்களிலும் பயன்படுத்தும். மகிமையான காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபை உள்ள கரங்களில் தருகிறோம். கனமும் மகிமை துதி எல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாவலும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.